வணக்கம். நான் பஜனையில் கலந்துருந்ததை பற்றி நேற்றுக்கு சொன்னேன். இப்போது நான் அந்த பஜனையில் பல சுவாரஸ்யங்கள் நடக்கும். சில விஷயங்கள் சுவாரஸ்யம் சொல்ல முடியாது, பல சம்பவங்கள். எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் பல நாள் தொலைக்காட்சியிலேருந்து நேராக வந்துடுவேன். கரெக்டாக நான் 6 மணின்னா 5:59க்கு நான் இருப்பேன் அங்கே. ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. அப்போது நெற்றியில் குங்குமம் போட்டு தான் போட்டுருப்பேன் எப்போவுமே. ஆனால் அந்த பஜனையில் குங்குமம் போட்டு இல்லைன்னா நான் உட்காண்ட உடனேயே ஒரு குங்கும சிமிழ் அதை மாமா அப்படி நீட்டு வரங்கிட்ட அதை நான் போட்டுப்பேன். அதாவது நெற்றியில் ஏதானும் இருக்கணும் அப்படின்னு மாமா எண்ணுவர். நான் அதை செய்வேன். எனக்கும் விருப்பம்தான் அது. நான் எப்போவுமே வெளியில் போகும்போதும் சரி, அலுவலகத்துக்கு போகும்போதும் சரி, ஒரு குங்குமம் போட்டு விட்டுட்டு தான் நான் போவேன். அதனால் அப்படி ஆரம்பித்தேன். அது அந்த மாதிரி நடக்கும் பல நாட்களில். அப்புறம் சில நாட்டில் எனக்கு தரங்கத்தை நான் பாடணும்னு மாமா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை எடுத்து, இதை நீர் பாடுமையா இன்னைக்கு அப்படிம்பார். அந்த புக்கில் இருந்து அது எப்படி பாடுறது, என்ன ராகம்னு எனக்கு தெரியாது. இந்த ரகுபதி ராகவ ராஜா நாம் கேட்டிருக்கீரா, அந்த டியூனில் பாடுங்கம்பார். அது நான் இன்றைக்கி அப்படி பாடுவேன். இந்த மாதிரி பல விதமான இதில் என்ன தியாகராஜ ரதா பாடுமையாம்பார். சில நாளைக்கு தூர்தர்ஷனில் 8:45 மணிக்கு அந்த செய்திகளை முடித்ததுக்கப்புறம் தான் நான் வருவேன். இங்கே 9 மணிக்கு முடிஞ்சு போயிடும் பஜனை. இங்கே வரும்போது 8:50 ஆயிடும். ஹெச்ஆர் ஒரு தரங்கம் பாடுமையாம்பர். நான் சொல்லுவேன், மாமா அஷ்டபதி தரங்கம் எல்லாம் முடிஞ்சிருக்குமே மாமா, ஆல்ரெடி இருந்தால் என்னையா நீர் ஒன்று பாடுமையா. மாமா 9 மணி போகிறதே மாமா, பாடுமையா அப்படின்னு என்னை ஊக்குவிப்போம் மாமா. அதை மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில். அந்த அன்பு, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கருணை, அதாவது நம்ம வள்ளலார் ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த கருணைங்கிற வார்த்தை, அதை பாலகிருஷ்ண பிள்ளைங்கிறவர் தான் அதை மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில். அவருடைய எல்லா திருவருட்பாக்களையும் மொழிபெயர்த்திருக்கார். அந்த கருணைங்கிற அந்த வார்த்தைக்கு அவர் எப்படி மொழிபெயர்க்கிறாருன்னா, லவ் இன் ஆக்ஷன் அப்படின்னு போடுவார். அதாவது அன்புங்கிறது செயலில் காமிக்கணும். என் மனசில் இருக்கும் அன்பு, அது இருந்தாலும் செயலில் காமிக்கணும். அதுதான் அன்பு. மாமா உன்னுடைய அன்பு அந்த மாதிரி ஒரு அன்பு தான், செயலில் தான் இருக்கும். ரொம்ப அதாவது நாம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அதில் நடக்கும். பாருங்கள், நீங்கள் அதில் பாட ஆரம்பித்து ஒரு கலைமாமணி வாங்குகிற அளவுக்கு மாமா என்ன அழைச்சிட்டு போனார். மாமா ஒன்று யாருக்கானும் ஒரு வழி காட்டினார்னா அப்போ நமக்கு அது புரியாது, ஏன்னு தெரியாது. இப்போ ஒரு ஆங்கில பத்திரிகையில் நான் மியூசிக் ரிவ்யூ எழுதின்னு இருக்கேன்னா அதுக்கு காரணக்கர்த்தாவே மாமா தான். எனக்கு சங்கீதத்தை பற்றி அந்த நுணுக்கங்கள் எதுவுமே தெரியாது. திரு லக்ஷ்மி நரசிம்மன் சார் வாசிக்கிறத பார்த்து நானே என் மனசுக்குள்ளே இந்த ஸ்வரங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுருதி சேர்க்கறதுக்கு நான் கற்றுண்டேன், சுருதியோடு சேர்றதுக்கு. அப்போ கூட அப்பப்போ சுருதியிலேருந்து பிசைக்கு வெளியில் போயிடும் பாட்டு, எவ்வளவு தான் கஷ்டப்பட்டால் கூட. ஏன்னா சின்ன வயசுலேயே கற்றுன்னு இருந்தால் நமக்கு வரும். அது வீட்டிலையே யாராவது சங்கீதம் கற்றுன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய பாடுறவங்க இருந்தாலோ நமக்கும் பாட்டு வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் ஃபேமிலியில். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சுருதி சேர்றதுன்னா இது. ஆனால் சுருதியிலேருந்து விலகி போகிறேங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அறிவு வந்துடுத்து இசையில். ஆனால் என்னுடைய இசை, என்னுடைய அந்த டிவோஷன் அனைத்துக்கும் காரணம் என்னுடைய குருநாதர் தான். அதில் சந்தேகமே இல்லை. இன்னும் பஜனையை பற்றிய பல விஷயங்களை
அடுத்த பகுதியில் பார்ப்போம். வணக்கம்.